வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நாம இப்ப பார்க்க போற இந்த கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல ஜாமெட்ரி டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சரியா? இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஒரு 20ல இருந்து 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்ணலாம். சரியா? அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 4 கண்டிஷன்ஸ். சரியா? அந்த கண்டிஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது தமிழ்ல சர்வசம பண்புகள்னு சொல்லுவோம். சரியா? அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 முக்கோணங்களுடைய 3 பக்கங்களும் சரியா, அதாவது சைடு 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 சமமா இருந்தாலும் சரி. ரெண்டாவது கண்டிஷன் சைடு ஆங்கிள் சைடு 2 முக்கோணங்களுடைய 2 பக்கங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு கோணம் வந்து சமம் அப்படின்னு சொல்லி கணக்குல கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் சரி. சரியா? மூணாவதா ஆங்கிள் சைடு ஆங்கிள். சரிங்களா? அதாவது 2 முக்கோணத்துடைய 2 கோணங்கள் சமம்னு சொல்லி கணக்குல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல ஆங்கிள் சைடு ஆங்கிள்னு சொல்லுவோம். சரியா? நாலாவதா என்ன அப்படின்னா செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதனுடைய ஹைபோட்டனஸ். சரியா? கர்ணமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 முக்கோணத்தோட பக்கமும் சமம், ஒரு பக்கம் சமம் அப்படின்னு சொல்லி கணக்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் சரி. சரியா? இந்த 4 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்ம அதை என்ன சொல்லுவோம் கான்கிடன்சி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல கான்கிடன்சின்னு சொல்லுவோம், தமிழ்ல சர்வசம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த முக்கோணம் எடுத்துப்போம். சரியா? 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுல இந்த பி ஆங்கிளும் இந்த பி ஆங்கிளும் சமம் அப்படின்ட்டாங்க. அதாவது இதுவும் இதுவும் சமம்ட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க பிசி ஈக்குவல் டு பிடின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது இந்த பக்கமும் சம அளவு உடையதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் இதுவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தா பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவான பக்கம் தான் இந்த ஏபிங்கிறது. சரியா? அப்ப இதுவும் சமமா தானே இருக்கும். அப்ப பாருங்க 2 பக்கங்கள் சமம், அடுத்ததா ஒரு கோணம் சமம். அப்ப எந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படிங்கும்போது நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும், இந்த ஆங்கிள் சியா, அப்ப சிக்கு நிகரா என்ன இருக்கும் டி இருக்கும். அடுத்தது ஏ, இது ஏங்களா, இந்த கோணமும் சம அளவுடையதா இருக்கும். அப்புறம் ஏ தான் அங்க வரும். அப்புறம் பி அப்படின்னா இந்த கோணம் பியும் இந்த கோணம் பியும் என்னவா இருக்கும், சமமா தான் இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஏபி. சரிங்களா? ஓகேங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.